رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم أهل بيت أطهار ذوات قدسية صلوات الله سلام الله تعالى عنهم أجمعين وأفاض علينا البركات منهم دهر الدهر آمين. அவர்களின் மகா கௌரவமிக்க அதீமு ஷானை யகீன் செய்வதும் விசுவாசம் செய்வதும் நம்பிக்கை கொள்வதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமின்களின் மீதும் கட்டாயமான ஃபர்வாக இருக்கின்றது. மாஷா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த இடத்தில் நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரக்கூடியது யார்? அஹ்லு பைத் அத்ஹார். அதை நம்ம ரொம்ப தெளிவாக குர்ஆனுடைய வெளிச்சத்தில், அஹாதீஸ் நபவியாவுடைய வெளிச்சத்தில், ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தியுடைய ஹிமாயத்து கொண்டு நாம் அல்ஹம்துலில்லாஹ் அறிந்து கொள்ள வேண்டும். அஹ்லு பைத் அத்ஹார், அஹ்லு பைத் அத்ஹார் என்பது சய்யிதத்துல் ஆலமீன் قبض رسول الله قطعة حبيب الله بضعة محمد فاطمة البطول عليها الصلاة والسلام وأفاض علينا البركات من هذا الدهر آمين آمين. أمير المؤمنين وارث رسول الله وصي رسول الله نفس محمد علي كرم الله وجهه الكريم عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منه دهر الدهر آمين. أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منه دهر الدهر آمين. إمام علي مقام سلطان الشهداء المجتبى الكربلاء سيدنا حسين عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منه دهر الدهر آمين. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم நாயக கோமான் அஹ்லுல் கிசாய் அஹ்லு பைத் அத்ஹார் என்ற இந்த அஹ்லுல் கிசாயியை தனியா ஹைலைட் பண்ணி ஆழத்துக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன், நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை, ரெண்டு பலமான ஆற்றல் மிக்க கௌரவமிக்க சக்தி மிக்க வெரி வெரி பவர்ஃபுல்லான ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விடுறேன். இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன். ஒன்று என்ன? கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாப் அல் குர்ஆனுல் கரீம். இன்னொன்று அஹ்லு பைத் இத்ரதி. இங்கு அஹ்லு பைத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட் பண்ணுவது இந்த தவாத்த குதுசியாவை தான். மாஷா அல்லாஹ். சையீதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம். அஹ்லுல் கிசாய். அஹ்லு பைத்னு சொல்லும்போது உம்மஹாத்துல் மூமின்கள் எல்லாரும் அஹ்லு பைத் தான். அஹ்லு பைத் உம்மஹாத்துல் மூமின்கள் எல்லாரும் அஹ்லு பைத் தான். அது மாதிரி மாஷா அல்லாஹ் பனு அப்பாஸ் அஹ்லு பைத் தான். பனு அபு தாலிப் ஹஜ்ரத் ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்பம், ஹஜ்ரத் உகைலுடைய குடும்பம் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லு பைத் தான். இதெல்லாம் கராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹார் என்று சொல்லக்கூடிய அஹ்லுல் கிசாய் மாஷா அல்லாஹ், அதுல சையதா ஜைனப் நாயகி அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மக்கள் கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டல. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா ஆயத்து நாஸில் ஆகும்போது மதீனா முனவராவில் ஜைனப் நாயகி இருக்கிறாங்க ஹயாத்தா. ஜைனப் நாயகியுடைய புள்ள இருக்கிறாப்புல உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடல, அவங்களெல்லாம் அழைக்கல. அப்ப இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன, அவர்கள்லாம் அஹ்லு பைத், ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு இந்த உம்மத்துக்கு உஸ்வத்துல் ஹஸனாவாக காட்டக்கூடிய அஹ்லு பைத் இத்ரத் யார் மாஷா அல்லாஹ், அது பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது நம்ம மாஷா அல்லாஹ் என்ன தெளிவாக விளங்கும். பல பேர் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத்துக்கு மானா, இத்தரத்தி அஹ்லு பைத்துக்கு மானா என்ன, லோக்கல்ல எங்கேயாவது உள்ள ஒரு செய்தியை பிடிச்சிக்கிட்டேன்னா இவர் அடே இவரெல்லாம் எப்போ இவருக்கெல்லாம் பவர் வரும்னா இவர் மூலத்தை கொண்டாடினா தான் இவருக்கு பவர் வரும். புரிஞ்சா? ஒரு 0 வோல்டேஜ் பல்பு இருக்குது, கரண்ட் இருந்தால் தானே அதில் அது ஒளிரும், அது லைட்டிங் பண்ணும். விளங்குச்சா? அப்ப கரண்ட் யாரு? இந்த தவாத்த குதுசியா நுஃபூஸ் ஆலியா தான். இவர்களுடைய மஹப்பத் மவத்தத் இருந்தாதான். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வலம் அஸ்வாஜு முத்தஹரவான உம்மஹாத்துல் முஃமினீன் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபி தர்னாமின். எல்லா அஹ்லு பைத் தான் மாஷா அல்லாஹ். அது அவங்களோட இன்கிட்ட ஆயிடும். புரிஞ்சா? நாயம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ரோல் மாடல் ஆக்குறாங்க. அப்ப பிலா இன்கித்தான் காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது விளங்கிக்கணும் முதல்ல மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு நான் அஹ்லு பைத் ரோல் மாடல் ஆக்குறேன், உங்களுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு அல்லேன்னு சொல்லல. இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் முஸ்தக்லின் ஹத்தல் கியாமத் வரையில வரக்கூடிய எல்லா உம்மத்தையும் முஸ்லிமாவுக்கு மாஷா அல்லாஹ் குத்பாத் சொல்லி கொடுக்குறாங்க. முக்தாருல் அரபின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா? நம்ம சொந்த தாவீலாத் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு நாயகம் எப்படி தெளிவான டெஃபினிஷன் கொடுக்குறாங்கிறத தான் நான் ஹுசூர் கரீம் நவாஸ் ஃபைசான் சொல்லிட்டு தவிர என்னுடைய சொந்த ஒப்பீனியன் கருத்து அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? உம்மஹாத்துல் முஃமினீன்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்வாஜ் முத்தஹரா அஹ்லு பைத் தான். புரிஞ்சா? உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி அஹ்லு பைத் தான், ஹஸரத் ஸைனப் நாஹி அஹ்லு பைத் தான், ஹஃப்ஸா நாஹி அஹ்லு பைத் தான், ஜுவைரியா நாஹி அஹ்லு பைத் தான், உம்மு சல்மா நாஹி அஹ்லு பைத் தான், உம்மு ஹபீபா நாஹி அஹ்லு பைத் தான். அதெல்லாம் அவங்களோட இன்கிதாவிட முடிஞ்சு போயிடும். புரிஞ்சா? இப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்காஹ் செய்ய முன்னாடி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு மக்கள்லாம் உண்டு. அவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? அஹ்லு பைத்துல வர மாட்டாங்க. புரியுதா? உம்மு சல்மா நாயகி மட்டும்தான் அஹ்லு பைத். விளங்குதா? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு மட்டும்தான் அஹ்லு பைத். சல்மான் ஃபாரிசி வாரிசெல்லாம் அஹ்லு பைத் அல்ல. விளங்குச்சா? அஹ்லு பைத் அத்ஹார்னா பஞ்சத்தன் பார்க்கக்கூடிய அஸீமு ஷான் என்னன்னு புரிஞ்சுக்கணும் மாஷா அல்லாஹ். இது பிலா இன்கிதா முசல்சல ஹத்தல் கியாமத் வரைக்கும் வரும் மாஷா அல்லாஹ். ஹஸனைன் கரீமைன் உடைய அவுலாது இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலையும் இஸ்ராஃபீலுடைய சூருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுமதியும் அதிகாரமும் வழங்க மாட்டான்னு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது.
கியாமத்து வரும்போது இந்த பூமியில என்ன ஒரு செய்தி கூட இருக்க மாட்டாங்க மாஷால். என்னைக்கு ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுகளை விட்டு இந்த பூமி காலியாவதோ அன்னைக்கு தான் கியாமத்து வரும் மாஷால். ஒரு செய்யது இருக்கிற வரைக்கும் கியாமத்து வராதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க மாஷால். ஹதீஸ் நபவி ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுக்கு எந்த அளவுக்கு ஷரஃப் இருக்குன்னு காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். حسنين كريم من أولاد خواجة معين الدين चिश्ती, حسنين كريم أولاد غوث العالم, حسنين كريم أولاد قادر أولياء, حسنين كريم أولاد مولى البخاري. புரியுதா? இவர்கள் அவுலாதுகள் இந்த பூமியில இருக்கிற வரையில மாஷாஅல்லாஹ் என்ன கியாமத் வராது. புரிஞ்சா? ஆனா ஹக்கான அவுலாது சும்மா துபாக்கூர் மாஸ்டர்கள் அல்ல, மார்க்கெட்டிங் பார்க்குற குரூப் அல்ல. ஹக்கான சில்சிலா என்ன, ஹக்கான நசபு நாம உள்ள ஆளுக்க. 4 தலைமுறைக்கு பேர் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி சமாச்சாரங்கள் அந்த கிராக்கியெல்லாம் கிடையாதுங்க. இல்லை, புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹார்ல நாயகம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்ஹாரை எவ்வாறு இத்திபா செய்ய வேண்டும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத்து ரசூலுல்லாஹி அவர்கள் காட்டுறாங்க மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரோடு எவ்வாறு இந்த உம்மத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை ஈமான் கொண்ட மூமின்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அமைப்பை, அந்த வழியை, அந்த தரீகை யார் காட்டுறா? கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காட்டுறாங்க மாஷாஅல்லாஹ். சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருவாக்கு இமாம் புகாரி அவர்கள் புகாரி ஷரீஃப்ல என்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த திருவாக்க இமாம் முஹம்மத் பின் இஸ்மாயில் அல் புகாரி ஜாமிஉ சஹீஹுல் புகாரில மாஷாஅல்லாஹ் பதிவு செய்யறாப்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருவாக்கு உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்திஹி. உர்குபு ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடக்கூடியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குர்பை ஆசைப்படக்கூடியவர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு கரீபா இருக்கணும்னு சொல்லி பிரியப்படக்கூடியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு கரீபாவுங்க மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு கரீபாவுங்க. சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஹப்பத்துல மவத்தத்துல முவாஃபகத்துல மாஷாஅல்லாஹ் கரீபாவுங்க. சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஹப்பத் ஷரீஃப்ல மவத்தத் ஷரீஃப்ல முவாஃபகத் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் உடைய குர்ப மாஷாஅல்லாஹ் தலபு செய்யுங்க. அமீருல் முஃமினீன் வாரிச ரசூலுல்லாஹ் வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் உடைய ذات குதுசியாவுடைய மஹப்பத் ஷரீஃப் மவத்தத் ஷரீஃப்ல முவாஃபகத்துல் கரீம்ல ரசூலுல்லாஹ் உடைய குர்ப மாஷாஅல்லாஹ் தலபு செய்யுங்க. ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஹப்பத் ஷரீஃப்ல மவத்தத் ஷரீஃப்ல முவாஃபகத்துல் கரீம்ல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ப மாஷாஅல்லாஹ் தலபு செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாஷாஅல்லாஹ் திருவாக்கு சொல்றாங்க. உர்குபு முஹம்மதன் ஃபீ அஹ்லி பைத்திஹி. சாதாரண புஸ்தகத்துல தாரீഖിல வந்த வாக்கு அல்ல, புகாரில பதிவு செய்யப்பட்ட திருவாக்கு மாஷாஅல்லாஹ். உர்குபு முஹம்மதன் ஃபீ அஹ்லி பைத்திஹி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி நெருங்கணும்னு சொல்லி இந்த உலகத்துல அபூபக்கர் சித்திக்கு தெரியாதது வேற யாருக்காவது தெரியுமா? கல்வத்திலையும் ஜெல்வத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பல இருந்தவங்க. விளங்குதா? காரிலையும் தர்பார்லையும்
கார்லையும் தர்பார்லையும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்புல இருந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயை மந்தருள் செஞ்சாங்க. பனி இஸ்ராயல்கள்ல ஒரு காளை மாடு, ஒரு மாடு ஒருத்தர் வளர்த்தார். ஒருத்தர் ஒரு மாடு வச்சிருந்தார். ஒரு நாள் அந்த மாட்டின் மீது அவர் ஏறி சவாரி செய்ய முற்பட்டார். மாட்டுக்கு மேல ஏறி அவர் உட்கார்ந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சார். அப்ப அந்த மாடு அவரிடத்தில் பேசியது, நான் இதுக்காக படைக்கப்படவில்லை, சவாரி செய்யறதுக்காக, நான் சவாரிக்கு வாகனமா நான் படைக்கப்படவில்லை, நான் படைக்கப்பட்டது நிலத்தை உழுது பயிர் செய்வதற்காக. ஹர்ஸ்ல என்ன, நெல்லெல்லாம் விளைய போடும்போது மாட்டை வச்சு உழுவாப்பிடையில, புரிஞ்சா? ஹர்ஸ் ஹரசனும் நம்மளுக்கு வேற ஹரசு ஞாபகம் வரும், அண்ணா சீத் ஹரசு, புரிஞ்சா? நம்மளுக்கு விளங்குதா? அது ஹரசு தான், அது வேறமான ஹரசு, அதுக்கு பெரிய வியாக்கியானம் இருக்குது. சரி, அப்போ இங்க என்ன, அந்த மாடு பேசினுச்சு அது ஓனர்கிட்ட, முதலாளிகிட்ட, நான் வந்துட்டு நீங்க சவாரி செய்யறதுக்கு நான் படைக்கப்பட்ட வாகனம் அல்ல, என்ன, நான் நிலத்தை உழுது விளைச்சல் செய்வதற்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழமாகும் பொழுது சஹாபாக்கள், நான் சுப்ஹானல்லாஹ், நாயகமே மாடு அப்படி பேசுமான்னு சொல்லி கேட்டான். மாடு அப்படி பேசுமான். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாயால சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம், மாடு அவ்வாறு பேசும், மாடு அவ்வாறு பேசும், அதை நான் விசுவாசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் திருவிழம் வராங்க, அதை நான் விசுவாசிக்கின்றேன், அதை நான் நம்புறேன். நான் மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக்கும் உமரும் அதை நம்புவார்கள். அப்ப ரெண்டு பேர் அங்க இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஸ்பாட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃப்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இல்ல, உமர் ரலியல்லாஹு இல்ல. ஆனா அபூபக்கர் சித்திக் உமருடைய ஈமானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லா என்ன தாக்கீது செய்றாங்க, மாஷாஅல்லா தாக்கீது செய்றாங்க. விளங்குதா? புரிஞ்சா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ஹதீஸ், மாஷாஅல்லா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாடு இப்படி பேசினுச்சுன்னு சொல்லும் போது அது சஹாபாக்கள், அந்த நேரத்துக்கு இருந்த சஹாபாக்கள், சுப்ஹானல்லாஹ், நாயகமே மாடு அப்படி பேசுமான்னு கேட்கும்போது, நாம், ஆம், மாடு அவ்வாறு பேசும். அல்லாஹ் நான்னா ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டா, ரசூலுல்லாஹ் நாட்டை போட்டா எல்லாம் பேசும். மாடு என்ன, எறும்பும் பேசி எறும்பும் பேசலையா சுலைமான விஷயத்துல? புரிஞ்சா? விஷயம் என்ன, இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், மாடு பேசியது, அது நான் விசுவாசிக்கின்றேன், அபூபக்கர் உமரும் அதை விசுவாசிப்பார்கள். அப்ப ரெண்டு பேரும் அங்க இல்ல. அப்போ கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடைய ஈமானுடைய அந்த ஹக்கான ஈமானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஹித் ஆகுறாங்க, மாஷாஅல்லாஹ். உமர் ரலியல்லாஹு உடைய ஈமானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஹித் ஆகுறாங்க, மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரியுதா? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, உர்குபு முஹம்மதன் ஃபீ அஹ்லி பைத்தி. விளங்குதா? புரிஞ்சா? யாருடைய ஈமானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கீல் ஆகுறாங்களோ, யாருடைய ஈமானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வக்கீல் ஆகுறாங்களோ, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய சமீபத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய குர்பை ஆசைப்படக்கூடியவர்களே, பிரியப்படக்கூடியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்தாரிடம் அதை தேடுங்கள். புரிஞ்சா? இங்கே அபூபக்கர் சித்திக் நாயகம் அஹ்லு பைத்தின் குறிப்பிடுறது யாரு? யார? சையதத்துல் ஆலமீன் பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். சையதத்துல் ஆலமீன் பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்திஹி. இங்க மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் முராது செய்வது யார மாஷா அல்லாஹ்? இந்த தவாத்த குதுசியவான நுஃபூஸ் ஆலியாவை மாஷா அல்லாஹ். எந்த தவாத்த குதுசியாவை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னி தாரிகும் ஃபீக்கும் ஸகலைன் கிதாபுல்லாஹி வ அஹ்லு பைத்தி இத்ரத்தி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்றாங்களோ அந்த அஹ்லு பைத் யாருங்கறத அபூபக்கர் சித்திக் அவர்கள் மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத் கொடுக்கிறது போல உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றுக்கொள்ளாமல் யாரும் அல்லாஹ்வை அடைய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய நாலின் ஷரீஃப்ல மக்பூல் ஆகாமல் யாரும் ஹதரத்துல் இலாஹியால தர்பார இலாஹியால கபூல் ஆக முடியாது. அதுபோல சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மௌலல் ஆலமீன் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹசனின் கரீம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நாலின் ஷரீஃப் தஹத்துல மக்பூல் ஆகாமல் முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீம்ல கபூல் ஆக முடியாது. மாஷா யாரா இருந்தாலும் சரிதான். உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்திஹின்னு சொன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்துடைய விஷயத்துல என்ன, சையதா ஃபாத்திமா நாஹி அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தத்துக்கு அஃபு கேட்கறதுக்காக சித்திக் நாயகம் நடையா நடந்தாங்க சையதாவுடைய தர்பார் ஷரீஃபுக்கு. மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் போய் அழுவாங்க, அஃபு கேட்குவாங்க. ஒவ்வொரு நாளும் போய் அஃபு கேட்குவாங்க சையதா ஃபாத்திமா நாஹி இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மனைவிய சையதா ஃபாத்திமா நாஹியுடைய ஹாதிமத்தாக்குனாங்க. எப்போ ஜனாதிபதி ஆனாங்களோ, எப்போ ஹலீஃபா ஆனாங்களோ, அடுத்து அவங்களோட குடும்பத்துக்கு தான் உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அவங்க சித்திக், அவங்க உண்மையாளர், சத்தியவான், சொல்றதை செய்வாங்க, செய்யாததை சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்யாததை அடுத்த ஆளுக்கு சொல்ல மாட்டாங்க. அடுத்த ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அவங்க செய்வாங்க. அதை இப்ப என்ன செய்யறாங்க? மாஷா அல்லாஹ் ஹலீஃபா ஆன உடனேயே அபூபக்கர் சித்திக் நாயகத்தை ஹலீஃபா ஆகும்போது அவங்களுக்கு அப்ப இருக்கிற மனைவி யாரு? அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவை சையதத்துல் ஆலமீன் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாதிமத்தாக்குனாங்க. மாஷா சையதா ஃபாத்திமா நாய் அவர்களுக்கு உசுல் முபாரக், சையதா குளிச்சாங்கன்னு சொன்னா எஜமானியம்மா சர்வலோக பேரரசி நம்ம ரசஹி சையதா ஃபாத்திமா நாஹிய குளிக்க வைக்கிற அந்த ஹிதமத்துல உள்பட அஸ்மா பின்த் உமைஸ் ஹாதிமத்தா இருப்பாப்ல. மாஷா அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் உடைய எல்லா ஹிதமத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய ஹாதிமத்தாக யார் இருந்தா? மொத்த இஸ்லாமிய லோகத்துடைய ஜனாதிபதியுடைய வைஃப் இருக்கிறாப்ல. மாஷா என்ன விஷயம்? சித்திக் நாயகம் காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு நான் ஹாதிமத்தா இருந்தேன். எப்படி? இப்போ சையதா ஃபாத்திமா நாயகி அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய மனைவியை ஹாதிமாக்குறாங்க. ஏன்னா சையதா ஹிஜாபுல இருக்கிறவங்க, சையதா மாஷா அல்லாஹ் என்ன ஹிஜாபுல இருக்கிறவங்க, மறைவுல இருக்கிறவங்க, புரிஞ்சா? அப்ப அவங்களுக்கு ஹிதமத் செய்யணும்னு சொன்னா பெண் இருக்கணும். அப்ப தன்னுடைய மனைவி என்ன செய்யறாங்க? ஹாதிமத்தாக்குறாங்க. மாஷா அல்லாஹ் தன்னுடைய மனைவியே ஹாதிமத்தாக்குறாங்க. மாஷா அல்லாஹ் காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்தாருக்கு ஹிதமத் செய்து அந்த ஹிதமத் ஷரஃப்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரசூலுல்லாஹ்வுடைய குர்ப தாராளமாக ஹாசில் ஆக்கினவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வே குர்ஆன்ல தஹ்கீக் செய்துட்டாங்க. இது யகூலு லிசாஹிபிஹி, அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தனக்கு நெருக்கமாக்கிட்டாங்க.
அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்க்கு நெருங்கினாப்படியோ நெருங்கலையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயத்தை அவங்களுக்கு நெருக்கமாக்கிட்டாங்க. அது அல்லாஹ் ஷாஹிதாவுறான். இது யக்கூலுல் ஸாஹிபிக்குறான் குர்ஆன் ஷரீஃப்ல. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்புடைய பேரின்பத்தை அனுபவித்தார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்பு ஷரீஃபுடைய லzzத் முபாரகாவை டேஸ்ட் பண்ணதுனால இன்னும் அதிகம் என்ன அந்த குர்பை ஆசித்த அபூபக்கர் சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு என்ன குர்பாவுறாங்க. நாயகத்துடைய கபதுல் கரீமான பிபாத்துல் அலீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களோட மனைவியை மாஷா என்ன செய்றாங்க, காதிமத்தாக்குறாங்க. மாஷா அல்லாஹ் காதிமத்தாக்குறாங்க. மாஷா அதுபோல எந்த விஷயமா இருந்தாலும் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களுடைய இஜாசத் இத்னு ஷரீஃப் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. எதையும் செய்ய மாட்டாங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா ஆகும்போது எல்லா சஹாபாக்களும் பைஅத் செஞ்சிட்டாங்க. ஆனா எல்லாரும் பைஅத் பண்ணது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஐன மௌலா அலின்னு கேட்டாங்க. எஜமா அலி எங்க? எஜமா அலி எங்க? ஹாஃபிஸ் இப்னு கசீர் அல் பிதாயா மாஷாஅல்லா பதிவு செய்யறாப்புல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய திருநாமத்தை சொன்னாலேனா வெறுமனே அலின்னு சொல்ல மாட்டாப்புல. மௌலா அலிங்கிற அந்த ஹுர்மத்து ஷரீஃபோடு தான் மாஷாஅல்லா பேசுவாப்புல. மௌலா அலிங்கிற ஹுர்மத்து ஷரீஃபோடு தான் பேசுவாப்புல. ஏன்னா சித்திக் அவங்க சித்திகிட்ட சதாக்கத்துடைய நூறு லுஹூர் ஆகுது. மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் கூடி நிக்கிற எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறாப்புல. அன்சாரின் முஹாஜிர்கள் இடையில இஃப்திலாஃப் வந்துச்சு. அந்த இஃப்திலாஃப் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாப்புல, முஹாஜிரிங்களே அன்சாரின்களே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. சலசலப்பு இருந்துச்சு. அன்சாரின்களை பார்த்து அபூ சயீத் அல் குத்ரி ஒரு விஷயம் சொன்னாப்புல, ஓ அன்சாரின்களே, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அதிகமான அன்பும் பிரியமும் பாசமும் காதலும் கொண்டவங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹிதமத்தான இந்த தீனுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நீங்க நடத்தணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாவாக முஹாஜிரின்கள் வாரதா அன்சாரின்கள் வாரதாங்கிற இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நீங்க எல்லாம் மதீனா ஷரீஃப்காரங்க, ஆனா முஹாஜிரின்கள்லாம் மக்கா ஷரீஃப்ல உள்ளவங்க. புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிரா அன்சாரா நீங்க யோசிங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முஹாஜிரா அன்சாரான்னு யோசிங்க. ரசூலுல்லாஹ் அன்சாரா இருந்தா நீங்க வாங்க, ரசூலுல்லாஹ் முஹாஜிரா இருந்தா ஆங்கள வர விடுங்கன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ் அபூ சயீத் அல் குத்ரி உடைய இந்த உயிருள்ள வார்த்தைகளை கேட்ட அன்சாரிகள் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிரின்கள் இருக்கும்போது அப்ப என்ன முஹாஜிரின்கள் தான் என்ன கலீஃபாவாக வரணும். இந்த ரசூலுல்லாஹ் முஹாஜிரா இருக்கிறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அதனால என்ன ரசூலுல்லாஹ் இருக்கிற அந்த ஜமாத்துல தான் ஒரு ஆள் வரணும்னு சொல்லி எல்லா அன்சாரி சஹாபாக்களும் சுக்கூத் ஆயிட்டாங்க, சுக்கூன் ஆயிட்டாங்க. வெறும் சுக்கூத்தா இல்ல, சுக்கூனோட சுக்கூத் ஆயிட்டாங்க. கல்பு சந்தோஷத்தோட அமைதி ஆயிட்டாங்க. யாரும் ஒன்றும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வல்கட்டாயம் பண்ணி புரிஞ்சா பலாத்காரம் பண்ணி அப்படி இல்லை. எல்லாரும் சுக்கூனோட கல்போட எல்லாரும் அக்செப்டட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஹாப்பியோட. மசால் இந்த கட்டத்தில் பையாத்து நடக்கும்போது நிக்கிற இவ்வளவு பேர் அபூபக்கர் சித்திக் நாயத்துக்கு ஒரு பொருட்டா தெரியல. ஐன மௌலா அலி. காரணம் என்ன? மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய ஆலா அர்ஃபா அல்மத் மகாம ஷரீஃபை மாலூமாக்கி மஃபூமாக்கின நாயகம் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால மாஷா அல்லாஹ் அவங்க என்ன அங்க
சேனா அலி நாயகத்தை தான் தேடுறாங்க மாஷா அல்லாஹ். அப்போ உருகுபு முஹம்மதுன் ஃபி அஹ்லி பைத்தின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் நாயகம் சும்மா அது ஒரு வார்த்தை அல்ல, அவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்க கண்ட அனுபவத்தை நமக்கு சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். சித்திக் நாயகத்துடைய லைஃப்ல அவங்களுக்கு எதை கொண்டு ஈமான்ல கமாலியத்து உண்டானுச்சோ, எதை கொண்டு ஈமான்ல உரூஜ் உண்டானுச்சோ, எதை கொண்டு ஈமானோட இன்பத்தை அவங்க அனுபவித்தார்களோ அந்த ஒரு நிலையை அந்த தான் அனுபவித்த பிராக்டிக்கல்ல உள்ள தன்னுடைய விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்லித்தராங்க. வெறும் வார்த்தைகள் அல்ல, அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மொத்த வாழ்க்கையின் ரகசியமா அது இருக்குது. உருகுபு முஹம்மது ஃபி அஹ்லி பைத்திஹி खलीफत रसूलुल्लाह அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையின் ரகசியமா இருக்குது மாஷாஅல்லாஹ். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. இமாம் தைலமி முஸ்னத் அல் ஃபிர்தௌஸ் இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. மன் அஹப்ப அலியன் ஃபகத் அஹப்பனி, யார் அலியை மஹப்பத் வைத்தாரோ அவர் என்னை மஹப்பத் வைத்தார்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ذات அலியை மஹப்பத் வைத்தவர் ذات முஹம்மதியை மஹப்பத் வைத்தார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். மன் அஹப்ப அலியன் ஃபகத் அஹப்பனி, சையதுனா அலி நாயகத்தை மஹப்பத் வைத்தவர் அல்லாஹ்வுடைய ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஹப்பத் வைத்தவர். அல்லாஹ் முஜ நசீபனா. ஆமீன். வமன் அப்கத அலியன் ஃபகத் அப்கதனி, யார் சையதுனா அலி நாயகத்தை வெறுப்பாரோ அவன் ரசூலுல்லாஹ் வெறுத்தவன் ஆவான். ரசூலுல்லாஹ் வெறுத்தால போய் யாராவது ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி சொல்லுவாப்லையா? கொஞ்ச நேரம் நம்ம என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நல்ல கல்புல உள்வாங்கி நாம என்ன செய்யணும்? இந்த இடத்துல அவரு இவரு எவரு சொல்றது இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இது. புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொல்றாங்க திருவாயால, மன் அஹப்ப அலியன் ஃபகத் அஹப்பனி, சையதுனா அலி நாயகத்துடைய மஹப்பத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை சம்பாதித்து கொண்டாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அதுபோல வமன் அப்கத அலியன் ஃபகத் அப்கதனி, சையதுனா அலி நாயகத்தை யாரு வெறுத்தானோ, சையதுனா அலி நாயகத்து பேர் யாருக்கு புகழ் வந்துச்சோ அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை வெறுத்தவன் ஆவான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை வெறுத்தால போய் யாராவது ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி சொல்லுவானா? விளங்குதா? யாரா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வை வெறுத்தால போய் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவானா? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈக்குவலாக சையதுனா அலி நாயகத்துக்கு சம அலி நாயகத்துக்கு சமமாக ஈக்குவலாக நிகராக யாராகிலும் ஒரு ஆள் அவனை கண்டால் அது அல்லாஹ்வை இஷ்டப்படுறதில்லை. எது? அல்லாஹ் இஷ்டப்படுறதில்லை, அல்லாஹ் பிரியப்படுறதில்லை. அத குர்ஆன் சொல்லுது, அத குர்ஆன் சொல்லுது. இமாம் புகாரி உடைய உஸ்தாத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி உடைய இமாமாகி இமாம் புகாரி, இமாம் புகாரியை இமாம் முஸ்லிம் எப்படி மதுவு செய்யறாங்க? இமாம் புகாரியை இமாம் முஸ்லிம் போய் சந்திக்க போனாங்க. இமாம் முஸ்லிமும் இமாம் புகாரியும் ஒரே உஸ்தாதுடைய தில்மீதுகள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். புரிஞ்சா? அப்ப இமாம் புகாரிய போய் இமாம் முஸ்லிம் சந்திக்கிறதுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு போறாங்க. ஜியாரத்தானே யாரும் தப்பா நினைச்சுக்காங்க, கபரு ஜியாரத்தா இல்ல, நேரில் ஹயாத்தா இருக்கிறாங்க. இமாம் புகாரி ஹயாத்தா இருக்கிறாங்க, இமாம் முஸ்லிம் போய் பார்க்க போறாங்க.
தமிழ்நாட்டில் என்ன ஆட்களுக்கு இப்போ ஜியாரத்தான கபூர் ஜியாரத்து அது மாதிரி இமாம் புகாரி போய் இமாம் முஸ்லிம் கபூர்ல ஜியார் அல்ல ஹயாத்தா இருக்கிறாங்க போய் பார்க்க போறாங்க. அப்படி பார்க்க போகும்போது இமாம் முஸ்லிமை வெல்கம் பண்றாங்க, இமாம் புகாரி வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும் போது இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி உடைய பாதத்தை போய் முத்தமிட போறாங்க, கதம்போசி பண்ண போறாங்க. இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி நீங்க பெரிய அந்த சொல்லுங்க இருந்தாலும் இமாம் முஸ்லிம் என்ன செய்யறாங்க, போய் முத்திட்டாங்க, பாதத்தை போய் கதம்போசி பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு மாஷா அல்லாஹ் இமாம் முஸ்லிமை இமாம் புகாரி தூக்கி முஆனகா செய்யறாங்க. அப்ப இமாம் முஸ்லிம் இமாம் புகாரியுடைய ஜபஹத்துல நெற்றியில பிஷானியில, உருதுல பேரு பிஷான், நெத்திக்கு பேர் பிஷானில முத்தம் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் முத்தம் சொல்றாங்க, அந்த உஸ்தாதுல் அசாத்திதீன், அந்த உஸ்தாதுல் அசாத்திதீன். இது இமாம் புகாரிக்குள்ளது. இன்னைக்கு சில பேர் கேரளால என்ன இது என்ன போட்டுக்கிறாங்க, ஒன்னும் பாக்கி இல்லை, எல்லாம் ஆசையா தான் இருக்கு. பாவம் சஹாபின்னு ஒண்ணு போட முடியாம போட்டு சஹாபி ரசூல் சொல்லி அன்சாரி முஹாஜிர் சொல்லி அது ரத்து பண்ணிட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் உஸ்தாதுல் அசாத்திதீன் சொல்லி மது செய்யக்கூடிய இமாம் புகாரி அவங்கள ஷேக் அவங்கள உஸ்தாத் யார், இமாம் அஹமது பின் ஹம்பல். இமாம் அஹமது பின் ஹம்பல ஒரு தரம் இல்ல 12 டைம்ஸ் 12 தரம் இமாம் புகாரி ரஷ்யால இருந்து ஈராக்குக்கு பைவாக் நடந்து போய் பார்த்திருக்கிறாங்க. மாஷா 12 டைம்ஸ் 12 தரம் இமாம் புகாரி போய் இமாம் அஹமது பின் ஹம்பல சந்திச்சு அவங்கள்ட்ட போய் இல்மு வாங்கியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு புகாரி ஷரீஃப் எல்லாம் காமிலாக்கிட்டாங்க, தக்மீல் பண்ணிட்டாங்க. தக்மீல் பண்ணிட்டு கொண்டுட்டு போய் இமாம் அஹமது பின் ஹம்பல்கிட்ட புகாரி கொடுத்தாங்க. இமாம் புகாரி வருஷ கணக்கில் ஏறத்தாழ என்ன 10 லட்சம் ஹதீஸுக்கு மேல அவங்க எடுத்து 10 லட்சம் ஹதீஸுகளை கலெக்ட் பண்ணி அத வருஷ கணக்கில் என்ன தஃபக்குர் ததப்புர் செஞ்சு மாஷா அல்லாஹ் சஹீஹான ஹதீஸை எடுத்திருக்கிறாங்க. ஜாமிஉ சஹீஹ் புகாரி அது 5000 ஹதீஸ் கூட இல்லை, அதுக்குள்ளதான் இருக்குது. இந்த ஜாமிஉ சஹீஹ் புகாரிய தக்மீலாக்கி சம்பூர்ணமாக்கி இமாம் அஹமது பின் ஹம்பல் இமாம் புகாரி கொடுக்கும் போது அதுல இருந்து இமாம் அஹமது பின் ஹம்பல் 4 ஹதீஸை ரிஜெக்ட் பண்றாங்க. மாஷா அல்லாஹ் நல்லா புரியணும், புரிஞ்சா? இமாம் ஹம்பலியுடைய மர்தபா பாரு. மாஷா அல்லாஹ் உஸ்தாதுல் அசாத்திதீன் வருஷ கணக்கில் மெஹனத் பண்ணத அதுல இருந்து 4 ஹதீஸ கலைஞ்சி எடுக்கிறாங்க இமாம் அஹமது பின் ஹம்பல். புரியுதா? இமாம் புகாரி ஹதீஸ் ஒரு இல்முல நஹராக இருந்தால் இமாம் அஹமது பின் ஹம்பல் பஹராக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? இமாம் புகாரி ஹதீஸுடைய ஃபுனூன்ல நஹராக இருந்தால் இமாம் அஹமது பின் ஹம்பல் பஹராக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இந்த இமாம் அஹமது பின் ஹம்பல் இவங்களுக்கு ஷேக். புரியுதா? ஹுசூர் கரீப் நவாஸ் ஃபைசான்னா நான் எல்லாம் தலாலத்தோட மாஷா அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு இல்முதாரியும் கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட ஈமான் இருக்குமே ஆனால், அல்லாஹ் இல்ம தௌஃபீக் செய்திருப்பானே ஆனால் யாரும் இதை மறுக்க முடியாது. மாஷா அல்லாஹ் எல்லாம் தலீல் கிதாப் இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன். மாஷா அல்லாஹ் இதை மறக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? இது அப்படி இல்லைன்னு கொண்டா, அப்படி இல்லைன்னு கொண்டு வா. மாஷா முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் நான் அந்த அளவுக்கு என்ன தஹ்கீக் தஸ்தீகோட பேசுறேன். மாஷா ஜிம்மதாரியாகி பேசுறேன். மாஷா கரீம் நவாஸ் ஃபைசான். மாஷா இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய ஷேக் இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனி ரலியல்லாஹு தஆலா. இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய ஷேக் எந்த அளவுக்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனிட்ட படிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் படிக்கிறதுக்காக இமாம் அஹமது பின் ஹம்பல் போனாங்க.
போய் மாஷா அல்லாஹ் படிக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு தக்க கையில் காசெல்லாம் கொண்டு போனாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஒரு வருஷம் தங்குற அளவுக்கு, 2 வருஷம் தங்குற அளவுக்கு. ஆனா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அங்க போன உடனே இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனியுடைய தர்பார் ஷரீஃபை விட்டு ரிட்டர்ன் வாரதுக்கு மனசு இல்லை. கூட்டமா வந்து அவங்கள்ட்ட இல்மோ வாங்கிட்டு போறாங்க மக்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு என்ன கையில காசு முடியுது. இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனிட்ட மாஷாஅல்லாஹ் என்ன இல்மு ஹாசில் ஆகிறதுக்காக 3 நாளைக்கு ஒரு தரம் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா கையில காசு முடிஞ்சிடும், என்ன செய்யணும், இந்த ஊர்ல யாரும் அறிமுகமான ஆள் இல்லை சரி 3 நாளைக்கு ஒரு தரம் சாப்பிடுவாங்களாம். பட்டினா இருந்தாவது அவங்கள்ட்ட படிக்கணுங்கிற அந்த ஹாஜத்தோட உட்கார்ந்து இருந்தாங்க மாஷாஅல்லாஹ். கையில கடைசியில என்ன அப்படி காசு முடிஞ்சிருச்சு. அந்த ஊர்ல இருக்கிற போர்ட்ல பந்தர்ல போய் என்ன போர்ட்டராக வேலை பார்த்தாங்க ஹம்பல் இமாம் மாஷாஅல்லாஹ். போர்ட்ல போய் போர்ட்டராக வேலை பார்த்து அவங்கள்ட்ட படிச்சாங்க. இந்த அளவுக்கு இல்முல உச்ச நிலையில இருக்கிற இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனி அவங்களோட தஃப்சீர், இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனுடைய தஃப்சீர் புரிஞ்சா, முக்கியமான ஹதீஸுகள்லாம் இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனுடைய முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல வரும். குறிப்பாக கண்மணி நாயகத்துடைய பக்தர்களான ஆஷிக்குங்களான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமாவுடைய உஷாக்கான குலாமங்களான நமக்கெல்லாம் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுத்த ஒரு பெரிய ஒரு தோஃபா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதான்ல நம்ம கேட்கும்போது இந்த இப்ஹாம் விரலை முத்தி நம்ம கண்ணை தடவுடமே இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல தான் வருது மாஷா அல்லாஹ். அதுல இருந்து எடுத்து எழுதுனா நம்ம இர்ஷாதுல் இபாதுல வரும். சின்ன கிதாபு இர்ஷாதுல் இபாதுல இது வரும் மாஷா அல்லாஹ். ஆனால் இதுக்கு இர்ஷாதுல் இபாதுல எடுக்கிறதுக்கான தலீல் எது மாஷா அல்லாஹ் முஸன்னஃப் அப்துல் ரஸாக் தான். புரிஞ்சா? இந்த இமாம் அப்துல் ரஸாக் உடைய தஃப்சீர் இருக்குது. தஃப்சீர் அப்துல் ரஸாக், தஃப்சீர் அப்துல் ரஸாக்ல இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனி ரலியல்லாஹு தஆலா ஒரு பஹக் கேக்குறாங்க. ரொம்ப உஷாரா ரொம்ப தெளிவா கேளுங்க மாஷா அல்லாஹ். இந்த நசிஹத் ஹுசூர் கரீப் நவாஸிலே ஃபைசான் உங்களுக்கு ஈமான் சலாமத் கொடுக்கிற நசிஹத் ஷரீஃபா இருக்கும் மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் தஆலுடைய அஸீமு ஷான் என்னன்னு மாலூம் ஆக்குங்க, மஃஹூம் ஆக்குங்க. சும்மா நீங்களா என்ன சஹாபி வஹாபின்னு சொல்லி என்ன யாருக்கும் பேர் டைட்டில் கொடுத்துக்காதீங்க. இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனி சூரத் சஜிதாவுடைய ஆயத் ஷரீஃப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகன் லா யஸ்தவூன், இந்த ஆயத் ஷரீஃபுக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனி தஃப்சீர் அப்துல் ரஸாக்ல எழுதுறாப்புல சையதுனா அமீருல் மூமினீன் அபுல் ஹசன் அபு துராப் வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வ அக்மலுஸ் ஸலாம் வ அஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். சையதுனா அலி நாயகம் அவர்கள் இடத்துல வந்து வலீத் இப்னு உக்பத் இப்னு அபி முஐத்னு சொல்லக்கூடிய ஒரு நஃபர். இவர் என்ன ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாமை கபூல் செய்தவர். ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாமை கபூல் செய்தவர் வலீத் இப்னு உக்பத் இப்னு அபி முஐத். இந்த வலீத் இப்னு உக்பத் இப்னு அபி முஐத் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து தன்னுடைய வாளை தல்வாரை காட்டி சொன்னாப்புல, ஓ அலியே, உங்களோட வாள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுடைய எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டிருக்குமோ அந்த அளவுக்கு ஏவானும் என்ன இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுடைய எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டிருக்குதுன்னு சொல்லி என்ன கோயம் வந்து நான் வந்து வாழ ஊருக்கிட்டு என்ன பேசினாப்புல விளங்குச்சா. பேசினாள் யாருமா, பேரை மறந்துடாத, வலீத் இப்னு உக்பத்து நபி முஐத். இவர் யாரு, ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாமு கபூல் செய்தவர். சரி, அலி நாயகத்துக்கு வந்து இவர் இப்படி பேசும்போது இந்த ஆளு
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமு ஷஹாதால எல்லாருக்கும் முன்னாடி மௌஜூதா நாயகம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படல. அப்போ நாயகம் கைபாவல விசால் முபாரக்காவல இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இருந்தா தானே ஆயத்து நாசில் ஆகும். விளங்குச்சா? நாயகம் இருக்கிறாங்க ஆலமு ஷஹாதால. சரி, அலி நாயகத்து வந்து வலீத் இப்னு உக்பத் இப்னு அபீ முய்த் இப்படி பேசுறாப்ல. அப்படி என்ன சொல்றாப்ல? அலி நாயகத்தை பார்த்து உங்க வாழ் எந்த அளவுக்கு இஸ்லாத்துல போர்ல ஈடுபட்டிருந்ததோ அந்த அளவுக்கு ஏவானும் இஸ்லாத்துக்காக பாடுபட்டு சொல்லி என்ன சொல்ல என்ன பேசுறாங்க. அப்படி பேசும்போது இந்த சம்பாஷணை முக்காலமா எங்கேயும் நடக்குது. ஒரு இடத்துல அரிசில இருந்து அதுக்கு ஜவாப் வருது. ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியா அல்லாஹ் ஆயத் ஷரீஃப் கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகன் லா யஸ்தவூன். மூமினும் ஃபாசிக்கும் சமமாக மாட்டார்கள். அஃபமன்கான மூமினன் யாரு? தன் ஈமான்ல உச்ச நிலையில இருக்கிறாங்களோ, ஈமான்ல விசேஷமா இருக்கிறாங்களோ, அந்த சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள்ட்ட வந்து என்ன முகாலமா முஹாதசா செய்யக்கூடிய வலீத் இப்னு உக்பத் இப்னு அபீ முய்த்ங்கற இந்த அலி நாயகத்துக்கு ஈக்குவலா அந்த ஆளு பேசல. அலி நாயகத்துடைய தாத்து ஷரீஃப் பார்த்து அலி நாயகத்துடைய தாத்து ஷரீஃபை பார்த்து உங்களை போல நானும் சொல்ல வாழத்தான் சொன்னாப்புல. அந்த அலி நாயகத்துடைய சைஃப் தல்வார் வாளுக்கு ஈக்குவலா அந்த ஆள் அவரை வாழ வச்சதுனால அதுக்கு அல்லாஹ் ஃபாசிக்னு ஃபத்வா கொடுக்குறான். புரிஞ்சு விளங்குதா? சேனா அலி நாயகத்துடைய தாத்து ஷரீஃபுக்கு ஈக்குவலா அந்த ஆள் பேசல. குர்ப ஹக் பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன நசியத் கேட்கிறவங்க அல்லாஹ் ரசூல பயந்து கேளு. மாஷா அல்லாஹ் மூத்தா போகும்போது ஈமானோட மூத்தா போகணுங்கிற எண்ணத்தோட கேளு. யாருக்கு தைரியம் இருந்தால் இன்ஷா அல்லாஹு தஆலா முழக்கது கொண்டா. இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனிக்கு அப்படி ஒரு தஃப்சீர் இல்ல, அதுல அப்படி இல்லன்னு சொல்லி கொண்டா. மாஷா அல்லாஹ் இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆனி ஹம்பலி இமாமுடைய ஷேக், இமாம் புகாரி உடைய ஷேக்குடைய ஷேக், உஸ்தாதுடைய உஸ்தாத், முர்ஷிதுடைய முர்ஷித், முரப்பி உடைய முரப்பி இமாம் அப்துல் ரஸாக் சன்ஆன் தஃப்சீர் அப்துல் ரஸாக் எழுதுறாப்ல. மாஷா அல்லாஹ் அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகன் லா யஸ்தவூன் சூரா சஜ்தா ஷரீஃபுடைய இந்த ஆயத் ஷரீஃப் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஜாஹிலீன்கள் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அதீமு ஷான் என்னன்னு தெரியாம என்ன அலி நாயகத்துடைய துஷ்மனை எல்லாம், அலி நாயகத்துடைய எதிரிகளை எல்லாம், ஆதாக்களை எல்லாம் தரதியத்தை சொல்றதுக்கு என்ன கொஞ்சம் கூட கல்புல அல்லாஹ்வுடைய ஹௌஃப் இல்லாமல், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாமல், நாளைக்கு அல்லாஹ் ரசூலை சந்திக்க போறங்கிற அந்த ஈமான் யகீன் இல்லாமல் என்ன இன்னைக்கு அதுக்கு முயற்சி பண்றான். இவர்களை விட இஸ்லாம் தெரிஞ்சவங்க யார் இருக்கு? ஹம்பலி இமாமுடைய ஷேக்னு சொன்னா கௌசுல் ஆலத்துடைய இமாமுடைய ஷேக். கௌசுல் ஆல ஹம்பலி மذهبுக்காரங்க. கௌசுல் ஆலத்துடைய இமாமுடைய ஷேக். எத்தனை ஜாஹிலீன்கள் பொய்யான துஹமத்தை பரப்புறான். கௌசுல் ஆல சொன்னாங்களா முஆவியா இப்னு அபூ சுஃபியான் போற அந்த குதிரையில காலடி தூசி யாராவது ஒரு பாவி ஒருத்தன் முஆவியா அபூ சுஃபியான் ஒரு குதிரையில போனா அந்த குதிரையில காலடி மண்ணு ஒரு பாவிடைய மூக்குல போனா அந்த ஆள்ற காலு தூசி கூட நான் ஆக மாட்டேன்னு கௌசுலான் சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மஅதல்லாஹ். இது பச்சை களவு பக்கா போய் இப்படி கௌசுலான சொல்லவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ஸாத் மேல சத்தியமா சொல்லவே கிடையாது. கௌசுலான என்னோட யாரையும் கம்பேர் பண்ணாதங்கறாங்க. அனமி வராயி உக்கூலிக்கும். நான் உங்க எல்லார அறிவை கடந்த ஆளு. உன் எல்லார அறிவு எங்க அஸ்தமிக்குதோ அங்க தாண்டா நீங்க எல்லாம் எங்க உங்களுக்கு எண்டு எங்க ஆகுதோ அங்கதான் எனக்கு ஸ்டார்டிங். புரிஞ்சா? உங்க எண்டு ஏரியா தான் நான் செலவு கலெக்டர் ஏரியாங்கிறாங்க. விளங்குச்சா? உங்களோட எண்டு ஏரியா தான் நான் செருப்பு கலெக்டர் ஏரியா.
செருப்பு அவங்க தான் கலட்டணும், நம்ம தான் காலத்துக்கு கீழே வைக்கணும். புரிஞ்சா? இப்படி எல்லாம் வேண்டாம். நாசிபியங்கள் காதிரின்னு பேர் போட்டுக்கிட்டு, சிஷ்தின்னு பேர் போட்டு, நக்ஷபந்தின்னு பேர் போட்டுக்கிட்டு என்ன நாசிபியாக்கள், ஹாரிஜியாக்கள், அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாக்கள் என்ன இன்னைக்கும் நான் தரீகால இருக்கிறேன். மண்ணா தரீகால மண்ணை கட்டியாது. அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலுமத்து சரி மஹப்பத்துடைய மர்த்தபா என்ன விளங்காதவன் பீரும் இல்ல மண்ணா கட்டினா பீர் இல்ல பீர். அவன் யாரவன்? பீர். பீர் ரஹ்மத்துல்லாஹி அலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தவாத் குதுசியாவுடைய அதீமு ஷான் மாலூம் மகாம் மஃபூம் மகாம் குர்ஆன் வெளிச்சத்துல நான் ஏதோ ஒரு புஸ்தகத்தை சொல்லல. சூரா சஜிதாவுடைய ஆயத்து ஷரீஃப் அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிக லா யஸ்தவூன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஃபத்வா கொடுக்குறான். மாஷாஅல்லாஹ். அந்த ஆள் என்ன? வலீத் இப்னு உக்பத் இப்னு அபி முஐத் சேன அலி நாயகத்துடைய தாத்து ஷரீஃப், அலி நாயகத்துடைய அஜீம் ஹஸ்திக்கு அந்த ஆள் ஈக்குவல் ஆக்கல. அலி நாயகத்துடைய வாள் தல்வாருக்கு தான் அந்த ஆள் தல்வாரை ஈக்குவல் ஆக்குனாப்புல. அதுக்கே அல்லாஹ் அவனை ஃபாசிக்குங்கிறான். அதுக்கு அல்லாஹ் அந்த ஆளை ஃபாசிக்குங்கிறான். மாஷாஅல்லாஹ். அவ்வாறு என்றால் சேன அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாஷாஅல்லாஹ் என்ன 5.5 வருஷம் டிஸ்டர்ப் பண்ண, 5.5 வருஷம் 5 வருஷம் 6 மாசமும் அலி நாயகத்தை தொல்லை கொடுத்த துஷ்மன்கள் எப்படி தரலியத்திற்கு தகுதியானவர்களா ஆகுவாங்க. மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய வெளிச்சத்தில் என்ன நஸ்ஸ குர்ஆன்ல அவர்கள் தரலியத்துக்கு உள்ளவர்கள் ஃபாசிகீன்கள். அல்லாஹ் ஃபாசிக்குங்கிறான். அலி நாயகத்துடைய கையில உள்ள வாளுக்கு என்ன ஈக்குவலாக ஒரு ஆள் அந்த ஆளோட வாழை கதுனா ஃபாசிக்குன்னு சொன்னா அப்ப அலி நாயகத்துடைய தாத்தா ஆலியாவை என்ன இன்கார் பண்ண யாரு? முனாஃபிக்கு. அலி நாயகத்துடைய கையில உள்ள பொருளுக்கு வேற ஆளு கையில உள்ள பொருளா சமமாக்குனா அது அல்லாஹ் ஃபாசிக்குங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் திருவுளம் ஆயிட்டாங்க. அலி நாயகத்துடைய தாத்து ஷரீஃப் யாராவது சாதாரணமா கருதுனான்னா அவன் யாரு? முனாஃபிக். அதனால தான் என்ன அமன் அபுகத அலியன் ஃபகத் அபுகதனி, அமன் அபுகத அலியன் ஃபகத் அபுகதனி. யார் அலியை வெறுத்தானோ அவன் என்னை வெறுத்தவனா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மை நம்ம அஹ்லை காப்பாற்றுவானாக துன்யால ஆகிரத்தில். அப்ப அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் அவர்களுடைய அதீமு ஷானை மாஷா அல்லாஹ் நமக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காட்டி தராங்க. அதனால தான் உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்தி. ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்க பிரியப்படுறீங்களா? நாயகத்துடைய க்ளோஸ்னஸ் நீங்க ஆசைப்படுறீங்களா? அந்த க்ளோஸ்னஸ் என்ன? அஹ்லு பைத் அத்ஹார் தவாத் குதுசியாவான பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமின் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவாத் குதுசியாவுல தேடி கொள்ளுங்கங்கறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விளங்குச்சா? யாருடைய ஈமானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ, நான் நம்புறேன் மாடு ஓனர்கிட்ட பேசினது அபூபக்கர் உமரும் நம்புறாங்க. புரிஞ்சா? அங்க 2 பேரும் இல்ல. ஆனா அபூபக்கர் சித்திக் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஈமானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆவறாங்க. மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஷஹீத் ஆவறாங்க. மாஷாஅல்லாஹ். புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் அலுமத் ஷரீஃபை நாம்
குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல படிக்கிறது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபால நம்முடைய ஈமான என்ன இல்முல் யகீன்ல இருந்து ஐனுல் யகீனிற்கும் ஐனுல் யகீன்ல இருந்து கமாலுல் யகீனிற்கு கொண்டு செல்வது இந்த அலமத்து ஷரீஃப், இந்த மஹப்பத்து ஷரீஃபுடைய ஃபைலான் தான் என்பதை நாம் நிச்சயம் ஆகிடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமான் இல்முல் யகீன்ல இருந்து ஐனுல் யகீன் ஆவறதும், ஐனுல் யகீன்ல இருந்து கமாலுல் யகீன் ஆவறதும். புரியுதா? இல்முல் யகீன்ல இருந்து ஐனுல் யகீன் ஆவறது, ஐனுல் யகீன்ல இருந்து கமாலுல் யகீன் ஆவறது. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலமத்து ஷரீஃபை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் குர்ஆனுடைய வெளிச்சத்துல, குர்ஆன் முழுக்க நிறைஞ்சிருக்குது அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலமத்து ஷரீஃப். மாஷா அல்லாஹ். இந்த அலமத்து ஷரீஃபும் மஹப்பத்து ஷரீஃபும் மவதத்து ஷரீஃபும் தான் நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமானை இல்முல் யகீன்ல இருந்து ஐனுல் யகீனிற்கும் ஐனுல் யகீன்ல இருந்து கமாலுல் யகீனிற்கும் கொண்டு செல்லக்கூடிய உயர்வான அமலாக கைருல் அமலாக இருக்குது. மாஷா அல்லாஹ். கைருல் அமலாக இருக்குது. மாஷா அல்லாஹ். அதனாலதான் என்ன ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆன் ஷரீஃபுடைய கமாலியத்து உனக்கு வேணுமா? என் அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட தேடிக்கொள். குர்ஆனை என் அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட படி. குர்ஆனை என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட நீ அறிந்து கொள். என் அஹ்லு பைத் அத்ஹாரை விட்டுட்டேன்னா நீ குர்ஆனை படிக்க போனா உனக்கு குர்ஆன் என்ன ஆகுது? உனக்கு சலாமத்தை காட்டாது. நீ போற பாதை என்ன ரூட்டு மாறி போயிடுவ. யுதுல்லு பிஹி கஸீரால போய் சேர்ந்துருவ. யஹ்தி பிஹி கஸீரால வரமாட்ட. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகும் ஃபீக்கும் ஸகலைன், நான் உங்களுக்கு ஆற்றல் மிக்க பலமான ரெண்டு விஷயத்தை விடுறேன், கிதாபுல்லாஹி வ இத்ரதி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் கியாமத்து நாள் வரையும் வரக்கூடிய உம்மத்தை முஹம்மதியாவுக்கு, உம்மத்தை முஸ்லிமாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமஹு இமாமும் முத்லகா இருக்கிற இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த தீனை காப்பாத்தாம யார் காப்பாத்த போவா? தீனுக்கு நுக்சானியத்து வரும்போது, தீனுக்கு நுக்சானியத்து வரும்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது என்ன அரஃபாவுக்கு போறாங்க. அரஃபால தல்பியா சவுண்டே இல்லை. அரஃபால தல்பியா சவுண்டே இல்லை. கேட்டாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஏன் தல்பியா யாருமே சொல்லலன்னு சொல்லி. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தல்பியா சொல்லிக்கிட்டு வாரதுனால அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் யாரும் தல்பியா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன சட்டம் போட்டிருந்தாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, ஹிமார் கழுதை தல்பியா சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தா அலியுடைய சுன்னத்தா? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் பேர்ல உங்களுக்குள்ள அந்த புகதால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை நீங்க என்ன போதாக்குறீங்களா? சொல்லிட்டேன்னா ரொம்ப உறக்க சத்தம் போட்டு அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லி மாஷாஅல்லா தல்பியா சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹிமார்ங்கறாங்க. மாஷாஅல்லா தல்பியா சொல்ல வேணாம்னு சொன்ன ஆள சொல்லவான்னு சொன்ன ஆள் யாரு? ஃபுலான். விளங்குதா? புரிஞ்ச? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தும் மவத்தத்தும் முவாஃபகத்தும் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய இல்முல் யகீனையும் ஐனுல் யகீனையும் கமாலுல் யகீனையும் நமக்கு
தந்தருள் புரியக்கூடிய மாபெரும் விஷயமா இருக்குது. ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அலி மகாம் ملك الكونين والثقلين سلطان الدارين سلطان الشهداء المجتبى الكربلاء ابن رسول الله صدر الله محمدي حسين عليه الصلاة والسلام وفاض علينا البركات من ظهر آمين. كبد العلي الإيمان سلطان الأولياء نائب رسول الله رحمة للعالمين خواجہ معین الدین چشتی உடைய நூரைனி ஷரீஃபைனான நம்முடைய அப்துல் கரீம் துஹரா ரலியல்லாஹு தஆலா பரக்கத்துல் ஹாஜா معین الدین چشتی உடைய மதது இனாயத் ஹிமாயத் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபா மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் மவதத் ஷரீஃப் முவாஃபகத் ஷரீஃப் கொண்டு நாம் இல்முல் யகீன் ஐனுல் யகீன் கமால் யகீன் அடைந்து கொள்ளக்கூடிய மகத்தான தௌஃபீக்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜா معین الدین உடைய نسبت شریف حمایت شریف اللہ نمک توفیق سیوانا ہے حسبنا اللہ سیؤتین اللہ فضل ورسول لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني زين العابدين علي وابنه الباقين الخير ولي والإمام الصادق الحافظ وعلي ذي أولى اليقين ربي فانفعنا ببركتهم وزنا الحسنى بحرمتهم وعلينا في طريقتهم ومعافاتهم من الفتن مثل زين العابدين علي وابنه الباقين الخير ولي والإمام الصادق الحافظ وعلي ذي أولى اليقين ربي
فانفعنا ببركتهم وزدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن مثل زين العابدين علي ومن الباقر خير ولي والإمام الصادق الحفيظ وعلي ذي أولى اليقين ربي فانفعنا ببركتهم وزدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.